த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நான் இப்போ இருக்கிறது டெல்லி விமான நிலையத்தில் தான். என்னப்பா எங்கேயா வெளியே போறியான்னு கேட்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டு சென்னைக்கு கிளம்பி இருக்கிறாரு. அவர் டெல்லி வந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கிறாரு. வெறும் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி மட்டும் இல்லாமல் திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்தும் மிக முக்கியமான விஷயங்கள் அலசி ஆராயப்பட்டிருக்கு. நீங்க கேட்கலாம், ஏங்க அதுக்கும் சம்மந்தமே இல்லை, என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு. நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே கூட நம்ம கிட்ட பகிர்ந்துருக்கிறாரு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதை பத்தி பேசவில்லை, அது அவரை கேட்க வேண்டிய கேள்வி. அது எங்கிட்ட கேட்க வேண்டிய சார். ஒரு கட்சி ஒரு கட்சி நான் தான் அதை பத்தி பேசல. அடுத்த கேள்வி அதை பத்தி பேசல, விட்டுருங்க. அதோட அதாவது அதுல காது மூக்கு வச்சு ஏதாவது இருக்குன்னு பாக்குறீங்க, அதெல்லாம் வேண்டாம். பெரிய கூட்டத்தோட வருவீங்க, நிர்வாகிகள் நிறைய பேர் சார். சார் அதுக்கு முன்னாடி தான் பாரத பிரதமர் அங்க வந்தாரு, புரியுதுங்களா? பிரதமருடைய கூட்டம் முடிஞ்சோடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணா உடனே நான் வந்துட்டேன். மற்றவரெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கூட்டம் உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு தான் நடந்தது. அதுக்கு அடுத்த மதுரையிலிருந்து வந்த உடனே அன்னைக்கு நைட்டு வந்தேன், காலையில இங்க பொறுப்பு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேத்து டெல்லிக்கு வந்திருந்தாரு. சென்னையிலிருந்து காலையிலேயே கிளம்பி மதியம் போலவே டெல்லிக்கு வந்துட்டாரு. டெல்லியில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் காத்திருந்து அமித்ஷா அவர்களை இரவு பார்த்தாரு. அமித்ஷாவும் நேற்று பயங்கர பிஸி. அவர் வெஸ்ட் பெங்கால் போய் ஒரு ஹோல் டே அந்த மாநிலத்தில் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுட்டு மாலை அவர் டெல்லிக்கு திரும்பினதுக்கு அப்புறமா மிடில் ஈஸ்ட்ல இப்போ ஈரான் போர்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அது சம்பந்தமான தூதரக அதிகாரிகள் கிட்ட நிறைய பேர்கிட்ட அவர் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல இருந்தும் கூட 2 மணி நேரம் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. அந்த முழு டைம் நடந்தப்பவும் நான் அமித்ஷாவுடைய வீட்டுக்கு வெளியே தான் நாங்கள் பத்திரிகையாளர்கள் காத்திருந்தோம். சரியா 9 மணிக்கு அந்த சந்திப்பு அப்படின்றது தொடங்கின நிலையில கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் அப்படின்றது அந்த சந்திப்பு நீடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமி வருவார், ஒரு 20 நிமிடம் சந்திப்பு இருக்கும், 40 நிமிடம் சந்திப்பு இருக்கும். ஆனால் இந்த முறை 2 மணி நேரம் ஒரு நீடித்த சந்திப்பு அப்படின்றதா போயிருக்கு. இதுல ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்கமா டெல்லிக்கு வரும் பொழுது அதிமுகவுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய தம்பிதுரை ஆகட்டும், எஸ்பி வேலுமணி, அதே மாதிரி தங்கமணி, சி.வி. சண்முகம் இப்படின்னு நிறைய முக்கியமான நபர்களை கூட்டிட்டு வருவார். ஆனா இந்த முறை அப்படி எதுவுமே இல்லாம அவர் தன்னந்தனியா வந்தார். ஏன் ஏர்போர்ட்ல கூட அவரை ரிசீவ் பண்றப்பவும் சரி, வழி அனுப்பி வைக்கிறப்பவும் சரி, பெரிய அளவில் யாருமே இல்லை. அதிமுகவுடைய ராஜ்யசபா எம்பியான தனபால் மட்டும்தான் அந்த வேலையை பார்த்தாரு. மற்றபடி வேற யாருமே இல்லை அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த விசிட் அப்படின்றது சோலோவா யாருக்கும் தெரியாத, அவருக்கும் அமித்ஷா அவர்களுக்கு மட்டுமே இடையில இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் காய் நகர்த்தல்கள் சம்பந்தமான விஷயங்களை ஆலோசிச்சிருக்காங்க. ரொம்ப டீட்டெயில்டா யாராலுமே சொல்ல முடியாது, அது அவங்க 2 பேருக்கு உள்ள மட்டுமே இருக்கக்கூடிய விஷயம். ஆனா ஓரளவுக்கு அசியூம் பண்ண முடியும், ஓரளவுக்கு அவர் சொல்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து டீகோட் பண்ணி நம்மளால பேச முடியும். அதிமுகவுடைய பாஜகவுடைய மற்ற நிர்வாகிகள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்மளால அதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது உருவாயிருச்சு. தொகுதி பங்கீடுகள்லாம் கிட்டத்தட்ட நிறைவாயிருச்சு. ஆனா தொகுதி பங்கீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அதிமுகவும் பாஜகவும் ஒரு தொகுதியை அவங்க 2 பேருமே அவங்களுக்குள்ளேயே போட்டி இருக்கு. நாங்க இந்த தொகுதியில ரொம்ப ஸ்ட்ராங், எங்களுக்கு வேணும் அப்படின்னு. அதே மாதிரி பாமகவுக்கு அதிமுக தொகுதிகளை கொடுத்துருவாங்க. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியா இருக்கக்கூடிய, அதாவது ஒரே கூட்டணி தான், அந்த ஒரே கூட்டணிக்குள்ள 2 கூட்டணி, அதான் சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது. அப்படி பாஜக கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய மற்றவங்களாகட்டும், அதே மாதிரி ஜான் பாண்டியன், இவங்களுக்கு எல்லாமே அமமுக இவங்க எல்லாருக்குமே பாஜக தான் ஓட்டுகளை வந்து பிரித்து தரணும். அதனால எங்களுக்கு போன தடவை மாதிரி இல்லாமல் இந்த தடவை எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வலியுறுத்துறாங்க. எந்த அளவுக்கு 60லிருந்து 60க்கும் அதிகமான சீட்டுகள் வேணும். பாஜக மட்டுமே 40 தொகுதிகளுக்கு மேல போட்டிடணும். ஏன்னா போன தடவை 20 சீட்டுகள்ல நாங்க போட்டிட்டு இருந்தோம், இந்த முறை எங்களுக்கு 40 வேணும். அதுக்கு அமித்ஷா சொல்லக்கூடிய காரணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என்னன்னா, காங்கிரஸை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டில் பாஜகவுடைய வாக்கு வங்கி அப்படின்றது மிக அதிகமாக இருக்குது. அவங்களே வந்து திமுகவில் 41 சீட்டுகள் கேட்குறாங்க அப்படின்னும் பொழுது நாங்கள் அதிமுகவில் இருந்து அதிக சீட்டுகளை கேட்கறதுல என்ன பிரச்சனை, என்ன தயக்கம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் புள்ளி விவரங்களோட எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ
காங்கிரஸ் திமுக இடையில இருக்கக்கூடிய அந்த பிணக்குகள் அப்படின்றதும் இந்த விஷயத்துல முக்கியமா பேசப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, காங்கிரஸ் திமுகல இருந்து விலகுனாங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்க தாவேகாவுக்கு போவாங்க. தாவேகாவுக்கு ஒருவேளை அவங்க போறாங்க அப்படின்னா, இந்த எலெக்ஷன்ல பெருசா இல்லை அப்படின்னாலும் 2029 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ ஒரு பெரிய கூட்டணி, மாற்று கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் அதிமுகவை விமர்சிக்கிறது கிடையாது, காங்கிரஸை விமர்சிக்கிறது கிடையாது. அவங்க 2 பேருமே கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னும் பட்சத்துல 2029 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ அதிமுக, தாவேகா, காங்கிரஸ் 3 பேரும் கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது தமிழ்நாட்டில் மீண்டும் தனித்து விடப்பட்ட கட்சியா பாஜக மாறிடுவாங்க. அதனால காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகக்கூடாது அப்படின்றத திமுக காங்கிரஸ் விரும்புறதை விட அதிகமா பாஜக தான் விரும்புறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதனால அதுக்கான காய் நகர்த்தல்கள் சம்பந்தமான விஷயங்களும் விவாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மற்றும் ஒரு முக்கியமான விஷயம், ஓ பன்னீர்செல்வம் அப்படி இந்த மாதிரி திமுகவுக்கு போவார் அப்படின்றத யாருமே பெரிய அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவர் போயிருக்கக்கூடியது எந்த அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு. சசிகலா அவர்கள் கூட்டணிக்கு வராம தனியா கட்சி தொடங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வலு சேர்க்கும் வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுறது. களத்துல எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் இப்படின்னு நிறைய முக்கியமான விவாதங்கள் அப்படின்றது அந்த 2 மணி நேர விவாதத்தின் போது போயிருக்கு. அதான் அதிமுகவுடைய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகளுக்கே தெரியாத அளவுக்கான மிக முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதே மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல திமுக நிர்வாகிகள், திமுக அமைச்சர்கள் மீதான ஒரு புகார்களையோ இல்லாட்டி அவங்க மேல இருக்கக்கூடிய சிபிஐ, இடி மாதிரியான வழக்குகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது, விசாரணை அமைப்புகளை முடுக்கி விடுறது சம்பந்தமான விஷயங்களும் மிக விரிவா விவாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட திமுக காங்கிரஸ் உடையக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிருக்கக்கூடிய சூழல்ல அதை ரொம்ப கவனமா பார்க்க தொடங்கி இருக்கிறாங்க பாஜகவும் காங்கிரஸ் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒட்டு மொத்தமா அவர் பேசின விஷயத்துல இருந்து எங்க கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு, நாங்க ஜெயிப்போம் அப்படின்றத வலுவா சொல்றாரு. அப்கோர்ஸ் அவங்க சொல்லுவாங்க, ஆனா அதுக்கான காய் நகர்த்தல்களை டெல்லியில இருந்து செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாமல் இருப்பதை பாஜகவும் விரும்புது, அதை கன்வே பண்ணியிருக்கிறாங்க அதிமுக தரப்புக்கிட்ட அப்படின்றத நம்மளால இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்றத. இந்த சினாரியாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.